வணக்கம். அன்னைக்கு ஆசிரமத்தில் குரு சொல்லி கொடுக்குறாருங்க. என்னன்னா, உன்னுடைய இருக்கு நீ வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்படின்னா அவர் சொல்கிறாருங்க, படைப்பாளிகள் மூலம்தான் படைப்புகள் தெரிய வேண்டும் என்பது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. உனது படைப்புகள் மூலம்தான் நீ யார் என்று உலகுக்கு தெரிய வேண்டும்ன்றார். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நீ யாருன்றதை நீ சொல்லக்கூடாது, உலகம் சொல்லணுன்றதுக்கு அதை சொல்கிறாருங்க. அன்றைக்கி பயிற்சியெல்லாம் முடிஞ்சதுங்க குருநாதருக்கு. எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஆள் பயிற்சியை முடிச்சுட்டே போகிறவன் அவன் என்ன சொல்கிறான், குரு எனக்கு ஒரு ஆசைன்றான். என்ன சொல்லுன்றார். உங்ககிட்ட நான் சண்டை போடணும் அப்படின்றான். நீங்கள் இந்த சன்னியாசத்தில் அந்த காலத்தில் போர் பயிற்சி தாங்க மெயின். அம்பு விடுறது பார்த்துருப்பீங்க நீங்கள். சரி வா நான் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி ஒன்று வச்சுருக்காங்களே இந்த அம்புலாம் வைக்கிறதுக்கு, அதில் வச்சு ஒரு அம்பாய் எடுத்து அவன் போடுறான். யார் சிக்ஷியம் போடுறான். குரு என்ன பண்ணுறாரு, அந்த அம்பு இவர் விட்ட அம்பால் தடுத்துறாரு. கடைசியில் ஒரு அம்பு அவங்கிட்டேருந்து வருது. அவன் என்ன பண்ணுறான், குருவோட தலையை பார்த்து போடுறான். அது பாருங்க, உடனே குரு என்ன பண்ணார், உள்ளே கை வச்சாரு, அம்பு இல்லை. என்ன பண்ணார், உடனே பக்கத்தில் ஒரு செடி இருந்தது. செடியோட குச்சியை எடுத்து இப்படின்றார் பாருங்க, அந்த அம்பு ஓடி போச்சு. குருவே இந்த வித்தை கற்றுக் கொடுக்கலையா என்னாரு. இதுதான் குருவோட அருள், தெரிஞ்சுக்கோ. நீ எனக்கே இப்படி சொல்கிறிய, என்னோட குரு அங்கே இருக்கார், அவரை போய் பாருன்னு. எங்கே இருக்காருன்னா ஒரு மலை மேலே இருக்கார். இவன் நேராக போகிறான், மலை ஏற போகிறான், பாதியிலே நின்றுடுறான். அங்கே தான் அவர் இருந்தார். நான் பலானவர் அமிச்சாருன்னா, எனக்கு உங்ககிட்ட இது கற்றுக்கணுன்னா. சரி மேலே வான்றாரு. பீக்குக்கு போகிறான், உச்சிக்கு போகிறான். உச்சிக்கு போகும்போது அங்கே நிற்கவே முடியல. குரு என்ன சொல்கிறாரு, ஓ அம்பை எடுத்து மேலே போகிற பறவை அடின்றாரு. குருவே என்னால் நிற்கவே முடியல இந்த இடத்துல, நான் எப்படி அதை நான் செய்வேன்னாரு. அப்போ குரு சொன்னார், இப்போ நான் பண்ணுறேன் பாருன்ட்டு அவனை இறங்க சொல்லிட்டு அங்கே நின்று அம்பு வில்லு எதுவும் இல்லை, ஒரு பார்வை பார்க்குறாரு. அந்த பறவை கீழே விழுது. இது என்ன சொல்கிறாரு குரு, இதுக்கு தான் பேர் கான்சன்ட்ரேஷன் பேர். இது நீ உங்களுக்கு இது கற்றுக்கின உடனே நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினச்சிக்கிறீங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு குரு அன்றைக்கி பாடம் சொல்லித்தரார். அது மட்டும் இல்லாமல் சற்று உன்னுடைய இருப்பு நீ வெளியில் தெரியக்கூடாதுன்னாரு. புரியுதுங்களா? இது உங்களுக்கு அதுதாங்க பாடம். உடையது விளம்பில்னு ஔவையார் சொன்னார். அதுதான். நன்றி, வணக்கம்.